வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் வித் அண்ட் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பிகே. ஸோ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் கேன்சர் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படிங்கிறதையும் அதற்கு காரகமான கிரகநிலைகள் என்னென்ன, கிரகநிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த கேன்சர் அப்படிங்கிற வியாதி நமக்கு வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு கேன்சர் வந்துருச்சுங்க. ஸோ கேன்சர் அப்படின்னாலே ரொம்பவே பிரச்சனைக்குரிய ஒரு வியாதி, ரொம்ப கொடூரமான இறப்புகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஜாதகம் நல்லபடியாக இருந்துச்சு அப்படிங்கறனால கேன்சர் இருந்ததே தெரியாம இறப்பதற்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு கேன்சர் இருக்கு அப்படிங்கிறதே தெரிஞ்சு சிகிச்சை பலனின்றி இறந்து போன ஒருத்தரோட ஜாதகத்தை தாங்க நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஏன்னா இவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளில் கேன்சர், அதாவது கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. ஆனாலும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வலி அப்படிங்கிறது இல்லை. இறக்க போகிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் 2 உறுப்புகளில் கேன்சர் இருக்குது அப்படிங்கிறதும், இறக்கிறதுக்கு 1 நாள் 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த கேன்சரும் இன்னும் மெலிகண்ட் ஆகி அடுத்த உறுப்புகளுக்கு பரவி இருக்கு அப்படிங்கிறதுமே உங்களுக்கு தெரிஞ்சு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருந்துச்சு, எப்படி கேன்சர் இருக்கிறதே தெரியாமல் இவங்க வாழ்க்கையை ஓட்டாங்க, அதற்குரிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த உதாரண ஜாதகத்தை ஏன் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் கேன்சர் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரொம்பவே நிறையா கஷ்டப்பட்டு தான் அவங்களோட இறுதி காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். பட் இந்த ஜாதகக்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேன்சர் இருந்ததே தெரியாமல் கடைசி வரைக்குமே இவங்க சந்தோஷமாக வாழ்ந்து தன்னோட இறுதி காலத்தில், அதாவது தான் இறக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு இருக்கிறதே தெரியாத அளவுக்கு கேன்சர் இருந்திருக்கு. ஸோ அப்படி இவங்களுக்கு அந்த கேன்சர் இருந்தும் பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காம தன்னோட இறுதி காலகட்டத்தில் தெரிஞ்சு டக்குன்னு வாழ்க்கை முடியறதுக்கான இவங்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜாதகத்தை உதாரண ஜாதகம் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ வலி வேதனைகளோட இறந்தவங்களோட ஜாதகமும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இவங்களோட ஜாதகத்தை எடுத்ததுமே பாருங்களேன். ஸோ எப்பயுமே நமக்கு லக்னம் தான் ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிரகம் இது கூட சேர்ந்தால் கேன்சர் வந்துடும், அந்த கிரகம் அது கூட சேர்ந்தால் கேன்சர் வந்துடும், எல்லா கிரகங்களும் எது கூட சேர்ந்தாலுமே அந்த பாகம் சம்மந்தமான பிரச்சனைகளோ நோய்களோ வரத்தாங்க செய்யும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ நமக்கும் கேன்சர் வந்துருமா அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு பயப்படாதீங்க. கேன்சர் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேன்சர் அப்படிங்கிறது எல்லாரோட உடம்புலையுமே டெட் செல்ஸாக இருக்குங்க. ஸோ அது யாரோட டிஎன்ஏக்களில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கேன்சர் வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் கேன்சர் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துலையே நமக்கு தெரிஞ்சிடும் 9ஆம் பாவம் யார் யாருக்கெல்லாம் வீக்காக இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே பிரச்சனை. ஏன்னா 9ஆம் பாவங்கிறது பாக்கியஸ்தானம், இறையருள் ஸ்தானம். இறையருள் கெட்டு போனவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். அதே மாதிரி 5ஆம் பாவம் யார் யாருக்கெல்லாம் கெட்டு போயிருக்கோ, ஏன்னா இந்த கேன்சர் அப்படிங்கிறது நம்ம முன்ஜென்மத்தோட தொடர்புடையது, நம்மளோட பூர்வீகத்தோட தொடர்புடையது. அப்போ பூர்வீகம் அப்படிங்கிறது 5ஆம் பாவம். 5ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் யார் யாருக்கெல்லாம் கெட்டு போயிருக்கோ அவங்களுக்கெல்லாம் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்ஏல இருந்து வரக்கூடிய கேன்சர்ஸ் அதிகமான வகையில் இருக்கும். அப்போ இது டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ 5ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் யாருக்கு கெட்டு போயிருக்கோ அவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குங்க. ஸோ இப்போ 5ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் கெட்டு போயிருக்கு, அப்போ உடனே கேன்சர் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 பாவமும் கெட்டு போயிருந்தாலும் லக்னம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் கேன்சர்லாம் வராதுங்க. ஸோ லக்னம் தான் நம்ம வாழ்க்கையை நம்ம தலையெடுத்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வலு அப்படிங்கிறது லக்னத்துக்கு தான் இருக்குது. லக்னம் அப்படிங்கிறத விட லக்னாதிபதிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் கெட்டு போகாமல் இருந்தாலே அவங்க ஜாதகம் சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ இந்த உதாரண ஜாதகத்தை எடுத்து பாருங்களேன். லக்னத்தில் சனி நீசமாக உட்காந்துருக்காரு. அப்போ லக்ன கிரகமே நீசமாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி லக்னாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். லக்னாதிபதி செவ்வாய் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் முயற்சி ஸ்தானத்தில் 3ஆம் பாவத்தில் நல்ல நிலைமையில தான் உட்காந்துருக்காரு. அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். அப்புறம் எப்படி ப்ரோ இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி, அதுவும் நீசமான சனி பார்த்தீங்கன்னா தன்னோட 3ஆம் பார்வையாக லக்னாதிபதியை பார்த்துட்டாரு. சனி செவ்வாயோட சேர்க்கையோ இல்லை பார்வையோ ஜாதகத்தில் எங்கே இருந்தாலுமே பிரச்சனையை உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இப்போ இதே சனி செவ்வாய் இருக்க 7ஆம் பாவத்திலேயோ 8ஆம் பாவத்திலேயோ 6ஆம் பாவத்திலேயோ இருந்துருந்துச்சு அப்படின்னா வலிகளை வந்து கொடுக்கக்கூடியதாக வந்து இருந்திருக்கும். 3ஆம் பாவம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறனால தான் பெரிய அளவுக்கு வலி வேதனைகள் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்போ சனி, அதுவும் எப்படி நீசமான சனி வந்து இவங்களுக்கு பார்க்குறாங்க அப்படிங்கிறனால பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ நான் சொன்னேன் 9ஆம் பாவம் கெட்டு போயிருந்துச்சுன்னா பாதிப்புன்னு. 9ஆம் பாவ அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவத்தில் உட்காந்து பக்ரமாகி அவர் லக்னத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. சனியை பொறுத்த வரைக்கும் சனி நீச்ச பங்கம் தான் ஆயிருக்காரு தவிர நீச்ச பங்க ராஜயோகத்துக்கு வந்து போகலை. ஸோ அப்போ சனி நீச்ச பங்கமானனால தான் இறப்புக்கு முன்னாடி வரைக்குமே பெரிய அளவுக்கு பாதிப்பு அப்படிங்கிறத கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்லலாம். உடம்புல சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. இவங்க டேப்லெட்ஸ் அது இதுன்னு போட்டு வந்து அதை சமாளிச்சுட்டு வந்து போயிட்டாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்து 5ஆம் பாவம் அப்படின்னு வந்து நான் சொன்னேன். ஸோ இந்த 5ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா கேது போய் உட்காந்துருக்காரு. ஸோ 5ஆம் பாவத்தில் கேது போய் உட்காந்துருக்கும் போதே பூர்வீகத்தில் ஏதோ பிரச்சனைகள் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ அப்போ 5ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை ராகுக்கு எது சம்மந்தம் இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே கேன்சர் வந்துருமா அப்படின்னா கட்டாயம் அப்படியெல்லாம் வராதுங்க. யாரும் வந்து பயப்படணும். இதற்கு நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா இவங்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர காரகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதாவது வந்து நட்சத்திர அதிபதிகள் எந்தெந்த இடத்துல யாரோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ இவரோட ஜாதகத்தில் குரு ராகு கேது கெட்டு போயிடுச்சு அப்படின்னு வந்து நம்ம சொல்லிட்டோம். ஸோ ராகு யாரோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காங்கன்னு வந்து பாருங்களேன். ராகுவோட நட்சத்திரத்தில், அதாவது சனியோட வீட்டில் ராகுவோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ ராகு இன்னும் அதிக அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிறாருங்க. அதே மாதிரி கேதுவையும் வந்து பாருங்களேன். கேது சூரியனோட வீட்டில் கேதுவோட நட்சத்திரத்திலே உட்காந்து அவரும் ஸ்ட்ராங் ஆகிறார். அப்போ ராகு கேது ரெண்டுமே ஸ்ட்ராங். அந்த ராகுவை குரு பார்த்தாலும் பக்ரமான குரு தான் அவரை வந்து பார்க்குறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா நீச சனியோட பார்வை வாங்கி பக்ரமாகி உட்காந்து தான் அவர் வந்து ராகுவை பார்க்குறார். ஸோ வந்து நமக்கு கேன்சர் அப்படின்னு வரனாலே ராகு கேதுவோட சம்பந்தம் இருக்கணும். அப்போ தான் வந்து கேன்சர் அப்படிங்கிறதே வந்து வரும். ஏன்னா அது கட்டி உள்ளுக்குள்ளே இருக்கா இல்லையானே தெரியாது அப்படிங்கிறதா இந்த ராகுவும் கேதுவும். முக்கியமாக அதில் கேது அப்படிங்கிறது கட்டி. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து செவ்வாய், அதாவது லக்னாதிபதி செவ்வாயை பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரத்தில் தான் உட்காந்துருக்காரு. அப்போ லக்னாதிபதி வீக் ஆயிடுச்சு, லக்னத்தில் நீச கிரகம் உட்காந்து வீக் ஆயிடுச்சு, குரு பார்த்தாலுமே அந்த குரு பக்ரமாகி பார்க்குறது. அப்போ இவ்வளோ காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் இருக்குது. அதனால தான் இந்த அளவுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்போ இப்படியெல்லாம் இருக்குது. இப்படிலாம் இருந்தால் கேன்சர் வந்து பிரச்சனையை கொடுத்துருமா அப்படின்னா அதற்கும் அந்த திசை அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இவங்க கரெக்டாக இறந்தது பார்த்தீங்க அப்படின்னா சனி திசையில் கேது புத்தியில் வந்து இறந்துருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2018 இருந்து சனி திசை நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. 2018 இவங்க இறந்தது பார்த்தீங்கன்னா போன வருஷம் தான் வந்து இறந்தாங்க. போன வருஷம் எண்டில் தான் வந்து டிசம்பரில் தான் வந்து இவங்க இறந்தாங்க. ஸோ இவங்களுக்கு சனியில் கேது ஆரம்பித்த உடனே இவங்களுக்கு வந்து டெத் வந்து வந்துருச்சு. எப்போ தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி தசை ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் உடல்நல பாதிப்புகள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கு. இவங்க டேப்லெட்ஸ் வாங்கி சாப்பிட்டு வந்து அதை ஓட்டிட்டாங்க. நமக்கு கேன்சர் இருக்கும் அப்படிலாம் அவங்க வந்து எதிர்பார்க்கல. ஸோ ஓட்டிட்டாங்க. இந்த புதன் திசையோட எண்டில், ஏன்னா உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு மாதம் இல்லை 2 மாதம் தான் தனக்கு கேன்சர் இருக்குது அப்படிங்கிறதே வந்து தெரிஞ்சு. அந்த கட்டம் வரைக்கும் இவங்களுக்கு தெரியல. ஏன்னா வந்து 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் வலுக்கலை. அதனால தான் உங்களுக்கு வலி வேதனைகள் இல்லாத இறப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா 8ஆம் பாவம் ஸ்ட்ராங்கானா தான் வலி வேதனைகளோட இறப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இங்கே 3ஆம் பாவம் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. வலிக்கு வலி தரக்கூடிய, அதாவது வலி இல்லாமல் இறப்புகளை தரக்கூடிய பாவம் வந்து இந்த 3. ஸோ 3ஆம் பாவம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. சனி வந்து செவ்வாயை பார்த்தாரு. ஸோ அதில் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால வந்து இவங்களுக்கு வலி அப்படிங்கிறது இல்லை. ஸோ புதன் திசையோட எண்டில் வந்து தெரியுது. டிசம்பர்லேயே, அதாவது 2023 டிசம்பர்லேயே இவங்க வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணி இறந்துடுறாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு இடத்துக்கு பரவுன கேன்சர் பார்த்தீங்கன்னா 3 இடத்துக்கு வந்து கடைசியில் வந்து பரவிடுச்சு. அதையுமே அந்த கடைசி ஒரு மாதத்தில் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் இவங்களை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கேன்சர் அப்படிங்கிறது வரணும்னா 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் ஃபஸ்ட்டு வீக்காக இருந்திருக்கணும். அதே மாதிரி லக்னாதிபதி வந்து வீக்காக இருக்கணும். அதே மாதிரி ராகு கேதுவோட சம்பந்தங்கள் அப்படிங்கிறது அதிக அளவுக்கு இருக்கணும். முக்கியமாக 6, 8 லக்னாதிபதியோட சாரங்களில் வந்து ராகு கேதுக்கள் போய் உக்காந்துருந்தாங்க அப்படின்னா கட்டாயம் இந்த கேன்சர் அப்படிங்கிறது வரும். ஸோ கேன்சர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கே நான் தனியாக வந்து ஒரு வீடியோ விடுறேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் உடல்நலத்தில் பாதிப்பு அப்படிங்கிறத கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா தகவல்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.